ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் சானட்டான ஃப்ரம் ஃபேரஸ்ட் கிரியேச்சர் வி டிசையர் இன்க்ரீஸ் அந்த சானட்டோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த சானட்டில் ஷேக்ஸ்பியர் டைரக்டாக ஃபேர்லாடை பற்றி தான் பேசியிருப்பார். இது வந்து ஒரு ப்ரோக்ரியேஷன் சானட். ஃபர்ஸ்ட் இந்த சானட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த வேர்ல்டில் யாராக இருந்தாலுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங்கை பார்த்தா அட்ராக்ட் ஆகத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் வந்துட்டு சொல்கிறாரு. அந்த பியூட்டிஃபுல்லான திங் எல்லா பிளேஸ்லேயும் வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும், எல்லா பிளேஸ்லேயுமே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் வந்துட்டு சொல்கிறாரு. இப்போது நம்ம வந்து ஒரு ரோஸ் பார்க்குறோம். அந்த ரோஸ் வந்து ஆன்சியன் டேஸ்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த ரோஸ் வந்து ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு ரோஸோட லைஃப் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு ரோஸ் வந்து வந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ரோஸை நம்ம மிஸ் பண்ணவும் மாட்டோம், ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்துடும். அது இல்லாத ஃபீலிங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃபேர்லாடை ஸ்ட்ரெயிட்டாக அட்ரஸ் பண்ணுறாரு. ஃபேர்லாடை பார்த்து ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து ரொம்ப ஷார்ட் மைண்டடாக தான் இருக்க, நீ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, அண்ட் உன்னோட கேரக்டர்ஸும் ஒரு குட் கேரக்டர் தான். நீ வந்து எத்தனை பேர்த்தோட பஞ்சம் அதெல்லாம் வந்து போக்கியிருக்க, நீ நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்துட்டு சொல்கிறாரு. இந்த கேரக்டரெல்லாம் வந்துட்டு போகணும் அப்படின்னா உன்னோட ஹேருக்கு, அதாவது உன்னோட வாரிசுக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போக முடியும். நீ வாரிசவே வந்துட்டு உருவாக்கிக்க மாட்டேங்கிற, உனக்கு எனிமி வந்துட்டு நீயே தான் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக லார்டை பார்த்து வந்து கேட்குறாரு. அண்ட் தென் இவர் வந்துட்டு ஃபேர்லாடை வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெஃபர் பண்ணுறாரு. ஸ்ப்ரிங் சீசன் தான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீசன், ஆனால் ஸ்ப்ரிங் சீசனை விடவும் நீ வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உன்னோட பியூட்டியெல்லாம் யாருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா உன்னோட வாரிசுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நீ உனக்குன்னு ஒரு வாரிசை வந்து உருவாக்கிக்கல அப்படின்னா உன்னோட குட் கேரக்டர், உன்னோட பியூட்டி எதுவுமே வந்துட்டு வாரிசுக்கு வந்து போகாது. இந்த வேர்ல்டே ரொம்ப வந்து கஷ்டப்படும். ஏன்னா நீ வந்து இந்த வேர்ல்டுக்கு நிறைய பண்ணியிருக்க, உனக்கு அப்புறம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா உன்னோட வாரிசு தான் இருக்கணும். அதுக்கு வந்து நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உனக்குன்னு ஒரு வாரிசை வந்து நீ கிரியேட் பண்ணிக்கணும். அந்த வாரிசுக்கு தான் உன்னோட அழகு, உன்னோட குட் கேரக்டர் இதெல்லாமே வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி இந்த சானட்டை என் பண்ணுறாரு ஷேக்ஸ்பியர். இந்த சானட்டோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.